மார்னிங் எழுந்த உடனேவே இப்படி ஒரு சூப்பர்வான சினாரியோ. ஒரு 6:30க்கு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்த ஹோம் ஸ்டேலேருந்து வெளியில் வந்தேன். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மார்னிங்காக இருந்தது. நீங்கள் பார்க்குற அந்த கார் நிற்கிதுல, அதுக்கு மேலே தான் நம்மளோட ஹோம் ஸ்டே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கீழே இறங்கி வந்தேன். பார்த்தா இப்படி ஒரு வியூ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது டே 2. டே 1ஓட வீடியோ கிளியராக நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஹோம் ஸ்டேக்கான டீட்டெயில்ஸு, ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் டே 2ல் தான் நம்ம ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம். இதோட டீட்டெயில்ஸு, தென் இங்கே அந்த ஒரு பெட் ஃபார்ம் நான் சொல்லியிருப்பேன். பேர்ட்ஸ் எல்லாம் கையில் ஏற்றி நம்மளே அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு டென்ட் ஸ்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க 2 months கழிச்சுன்னு. ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த பர்சனுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா இது ஹோம் ஸ்டேலேருந்து ஜீப் சஃபாரிலேருந்து நம்ம சுற்றி பார்த்த இடங்கள்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். பட்ஜெட்லேருந்து எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ ஒரு பர்சனுக்கு செலவாகுங்கிற பட்ஜெட்லேருந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ கிளியராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். மூணாறு நீங்கள் போயிட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தங்கி இந்த ஹோம் ஸ்டேலேருந்து வெளியில் வந்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வியூ கிடச்சிது. இந்த ஹோம் ஸ்டேவோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரைஸிங் எல்லாமே நான் இந்த வீடியோவோட வீட்லேயே சொல்லிடுவேன். நீங்கள் கிளியராக வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம 5 members போயிருந்தோம். அங்கே நான், அப்பா அம்மா, ஒய்ஃப், குழந்தையோட 5 members அங்கே போயிருந்தோம் ஸ்டே பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களோட இது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ரூமை வந்து வீடியோ எடுக்கல, பட் அந்த ரூமோட பிக் நான் கொடுக்குறேன். எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். ரொம்பவே க்ளீனாக. நம்ம எப்போவுமே டாய்லெட்டோட பிக் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுவோம், வீடியோ வந்து அட்டாச் பண்ணுவோம். இங்கேயுமே நான் உங்களுக்கு டாய்லெட்டோட வியூவும் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா எவ்வளோ க்ளீனினஸாக இருக்குங்கிறது அந்த டாய்லெட்டை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். எங்கேயா இருந்தாலும் ரூம் நல்லா தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும். பட் டாய்லெட் இவ்வளோ க்ளீனாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு க்ளீனான ஒரு ஹோம் ஸ்டேவாக இருந்து நிறைய விஐபிஸ் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போயிருக்காங்க. ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஃபேமிலி கேர் ஹோம் ஸ்டே முன்னார் அப்படின்னு நினச்சிங்கனாலே இவங்களோட டீட்டெயில்ஸ் வரும் பாருங்கள். இது பார்த்துட்டு நம்ம ஜீப் ரைடுக்கு கிளம்ப போகிறோம். பாலாஜி ப்ரோ நம்மளை பிக் பண்ண வந்துகிட்டு இருக்காரு. மார்னிங் வந்து ஒரு 9 o'clock நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பாலாஜி ப்ரோ பிக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. கீழே வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க நம்மளோட ஜீப் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு துள்ளலான மியூசிக்கோட அவர் நம்மளை ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு மின்னல் வேகத்தில் கிளம்புனாரு. எல்லா இடத்தையுமே ஒரு இடம் பாக்கி இல்லாமல், ஏன்னா நம்ம தெரிஞ்சு சில விஷயம் இருக்கும். முன்னாள் நம்ம கார் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா இடமே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். பட் அவராக கூட்டிகிட்டு போய் காமிக்கிற அந்த பிளேசஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வியூ பாயிண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினாரு. பாருங்க, டீ எஸ்டேட்டோட மேலேருந்து பாருங்க. இப்போ நம்ம கீழே போகிறோம், திருப்பி அகைன் இங்கே தான் மேலே வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வியூ பாயிண்டோட வியூஸ், அந்த சினாரிஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நின்று பார்க்கும்போது இது நான் வீடியோவாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது வேற விதம். பட் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த காட்சிகள் வந்து உண்மையாகவே மெய்சிலுக்க வச்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு வியூவாக இருந்தது. இதுக்கு அடுத்து ஒரு குகை ஒன்று இருந்தது. அந்த ரோட்டில் போகும்போதே லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு குகை தெரியுதா அப்படின்னாரு. உள்ளே வந்து அந்த குகை வந்து ஒரு 2 kilometer டெப்த்தில் உள்ளே போகும். பட் யாருக்குமே அது தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப் மேலே ஏறினா கொட்டப்பாரா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட். இதுக்கு மேலே ஏறணும். ஜீப் ஆக்சுவலாக ஏறும். மேலே 5 ஜீப் 6 ஜீப் ஃபில் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க, இங்கே நிப்பாட்டிட்டு நீங்கள் மேலே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம மேலே போய் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இங்கேருந்து பார்த்தா என்டையர் சிட்டி இங்கே தெரியுது இல்லையா, அவ்வளோ அருமையாக தெரியுது. கொஞ்சம் ஸ்டீப்பு, நம்ம ஏறி தான் வரணும். இந்த ரூட்டில் ஏறி வந்தோன்னு தான் நம்மளுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். பட் ஒத்துங்க, மேலே ஏறி வந்தால் அங்கேயும் சில பேர் இருக்காங்க. இதில் தான் போகணும். கொஞ்சம் அட்வென்ச்சரஸ். கொட்டப்பாரா வியூ பாயிண்ட் முடிஞ்சோன்னா பொத்தமேடு வியூ பாயிண்ட் ஃபேமிலியோட வந்ததுனால வியூ பாயிண்ட் ரொம்ப வெல் நோன் பிளேஸ். பட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். பார்த்துட்டு இருக்கீங்க. இதை முடிச்சோன்னா நம்ம டேமுக்கு கூட்டிகிட்டு போனார். டோட்டல் முன்னாருக்கும் பவர் சப்ளை அங்கேருந்து தான் நடக்குது. பவர் ஜென்ரேஷன் அங்கேருந்து தான் நடக்குது. அந்த பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் பண்ணது ஒரு தமிழர். அது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பெருமை. ராமசாமி ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் போர்டுமே நம்ம அங்கே பார்க்க முடியும். அந்த டீட்டெயில்ஸை பாலாஜி ப்ரோவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கேட்போம். அது என்னன்னா இங்கேருந்து தண்ணி மினிமம் இது இந்த அந்த லெவலுக்கு மட்டும்தான் போகும். மீதி தண்ணியெல்லாம் இதில் கீழே கூடி ஃப்ளோ ஆகி கீழே போயிடும் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே ஓகே. இந்த இதில் இந்த லைன் இருக்கா இண்டாக்ட்னு சொல்லிட்டு
ஆமா. அங்கேருந்து அங்கே இருக்கு டனல் ஒன்று இருக்குது. அந்த டனல் வழியாக 3 லைனாக போயிட்டு இந்த மலைக்கடி ஒரு டனல் இருக்குது. ஓகே. அந்த டனல் வழியாக கீழே வந்துட்டு ஹைடல் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. கரண்ட் கன்வர்ஷனுக்கு. ஹைடல் ப்ராஜெக்ட். ஓகே. அதுக்கு வந்துட்டு இங்கே இருந்தால் தண்ணி போகுது. மூணார் ஓல்ட் சிட்டிக்கு வந்துட்டு பவர் கன்வர்ஷன் இங்கே தான் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த டேமை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நம்மள நேராக கேரளா ஆயுர்வேதிக் ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. கேரளா ஆயுர்வேதிக் ஃபார்மை பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் 100 ரூபி per adult சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அந்த 100 ரூபி ஒருத்தனே சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மெடிசனல் பிளான்ஸும் அங்கே இருக்குது. அது கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஃபார்ம். அங்கே இருக்கிற அந்த மெடிசனல் பிளான்ஸோட வேல்யூவை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 100 meters ஜீப் ரைடும் உங்களுக்கு அதில் ஃப்ரீயாகவே கிடச்சிரும் அந்த 100 rupeesல. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன மாதிரி நடக்கும் அவர் ½ hour எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்பாட் பற்றி பேசலாம். மிளகு எல்லாம் கூட அரைச்சா நம்ம சாப்பிடுவாங்க. நம்ம கபத்துக்கு எல்லாம் நல்லது. இது வந்து மந்தாரத்தோட இலை. இல்ல திப்பிலி சொன்ன இது பூண்டு மாதிரி வரும் வெள்ளை கலர்ல. அந்த பூண்டு காஞ்சி கூட திப்பிலி வருவாங்க. பிளாக் கலர்ல கிடைக்கும். பேப்பர் மாதிரி இதான் நம்ம இந்த இடம் முடிச்சுட்டு நம்மளை நேராக இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனார். ஜிப்லைன். கேரளாலேயே லாங்கஸ்ட் ஜிப்லைன் இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 500 meters இங்கேருந்து அங்கே ரிவர்ஸ், அங்கேருந்து இங்கே 500 meters. 1 kilometer நம்ம வந்து ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஜிப்லைன். பர் பர்சன் 500 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க. போயிட்டு ரிட்டன் ஜிப்லைனில் ரிட்டன் ஆகிறதுக்கு 500 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸாக இருந்தால் 500 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அவங்களோட ட்ரெயினர் ஒருத்தவங்க தான் கூட போவாங்க. நீங்கள் போக முடியாது கிட்டோட. இதுக்கு ட்ரோன் ஷாட்ஸும் அவங்களே வேணாலும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு வந்து 350 நம்ம சார்ஜ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரோன் ஷாட்ஸ் கவர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இதை முடிச்சுட்டு டைகர் கேவ் கூட்டிகிட்டு போனாங்க. டைகர் கேவ் நான் உள்ளே போகல. ஏன்னா வந்து ஒரு 1 kilometer ட்ரக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நாங்கள் போகல. டைகர் கேவ் வேணும்னா நீங்கள் போயிட்டு வரலாம். பாலாஜி ப்ரோ வெளில அனுப்பாங்க, நீங்கள் போயிட்டு வரலாம். டைகர் கேவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்ம ட்ராவல் பண்ணுறது மேக்ஸிமம் ஆஃப் ரோட். ஸோ ஓன் வெஹிக்கிள்ஸ் ப்ரிஃபரே பண்ணாதீங்க. அது சேஃபும் கிடையாது. உங்களுக்கு என்ன தான் எக்ஸலண்ட் டிரைவிங் ஸ்கில் இருந்தாலும் வெஹிக்கிள் அதுக்கு கட்டுப்படாது. ஏன்னா அவங்க லோக்கல்ஸ் டிரைவ் பண்ணுற மாதிரி நம்மளால் டிரைவ் பண்ணவே முடியாது. ஸோ சேஃப். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனாலும் வெஹிக்கிளை உங்களோட ரூம்ஸ்லேயோ இல்லை ஸ்டேலையோ நிப்பாட்டிட்டு அவங்களோட ஜீப் சஃபாரி ப்ரிஃபர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட். இன்னொன்று ஒர்த்தும் கூட. ஏன்னா நீங்கள் டிரைவ் பண்ணி போனால் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. இன்னொன்று ஆஃப் ரோட்டில் அப்படி டிரைவ் பண்ணவே முடியாது டெஃபினட்டாக. ஸோ ஜீப் சஃபாரிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் ஆல்சோ. ஏன்னா உங்களோட வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் இந்த ரோட்டில் போகும்போது. பட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஜீப் சஃபாரி தான். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹேங்கிங் பிரிட்ஜ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பியூர் ஹேங்கிங்கில் ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரிவர் கிராசிங்காக. அது சூப்பராக இருந்தது. அந்த வியூ முடிச்சுட்டு நேராக நம்ம ரிவர் கிராசிங் பண்ண போகிறோம் ஜீப்பில். நீங்கள் இந்த ரிவர் கிராசிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம். நான் 2 ஜீப் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு போகிறது வேற ஒருத்தவங்க ட்ரை பண்ணி வருது. செகண்ட் வரது நம்ம பாலாஜி ப்ரோ ட்ரை பண்ணுறது. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அவர் ரொம்பவே த்ரில் பண்ணி காமிச்சிருப்பாரு அந்த இடத்துல. பாலாஜி ப்ரோ வந்துட்டு சொன்னார் என்கிட்ட எப்படி ப்ரோ நல்லா இருந்தது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்தது. அது தென் 33 வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திங் வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் அங்கே குளிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூவும் நான் காமிச்சிட்டு இது நேச்சுரல் மியூசிக்கில் அப்படியே நான் கொடுக்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி எஸ்டேட்டுக்குள்ளே வந்தோன்னா நான் வாய்ஸ் ஓவர் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஆனைக்குளம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஸ்பாட். யானைகள் தண்ணி குடிக்க இங்கே வரும். காட்டிலேருந்து தண்ணி குடிக்க வரும். அதை இங்கே கண்டிப்பாக ஸ்பாட் பண்ண முடியும் ஈவினிங் 6க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நம்ம போனது 3 o'clock அப்படிங்கிறதுனால யானைகள் எதுவும் இல்லை. பட் அந்த இடத்துல யானையோட லத்தி, யானையோட பாதடி இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த பிளேஸ் முடிச்சுட்டு நம்ம லக்ஷ்மி எஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி டீ எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாரில் இருக்கிற ஃபேமஸான டீ எஸ்டேட். இந்த லக்ஷ்மி எஸ்டேட் பார்த்துட்டு நம்மளை அவங்க மக்கள் வேலை பார்க்குற மக்கள் வசிக்கக்கூடிய வில்லேஜுக்கு ஒரு மணி நேரம் டூருக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாரு. போயிட்டு நேராக நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாரு. இடையில இட்லி ஹில்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான வியூ பாயிண்ட் வந்தது. அது காமிச்சிட்டு அவரோட நம்ம கான்வர்சேட் பண்ண கிளிப்பிங்ஸ் இதில் வரப்போகுது. நான் பாலாஜி ப்ரோவோட நேரடியாக கேட்டிருப்பேன் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணுற பேக்கேஜ்லாம் எப்படின்னு. அது எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முன்னார் போகிறீங்க அப்படின்னா மஸ்ட் இதை வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் பாலாஜி ப்ரோ புக் பண்ணுறீங்க பண்ணலாங்கிறது ரெண்டாவது திங். பட் அவரோட அந்த ஐடியாலஜி எப்படி ஒரு பேசஞ்சர் அவர் வந்து புக் பண்ணுவார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் கொடுப்பாரு. கிளியராக கேட்டுக்கோங்க. அவரோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுவார். அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு கேட்லாகில் பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அந்த டீட்டெயில்ஸில் உங்களோட பேக்கேஜை நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஆனக்குளம் ரோடு, மாதப்படி ரோடு, மாதப்படி டேம் ரோடு, கொச்சின் ரூட், இந்த மாதிரி நிறையா ரூட்ஸ் அவர் கொடுப்பாரு. எந்த ரூட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த ட்ரிப்பை அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நீங்கள் அதோட கேட்லாகில் பார்த்தீங்கனாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ரூம் ரெண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு ரூமோட ஃபஸ்ட்டே கான்டாக்ட் டீட்டெயிலாம் கொடுத்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துட்றேன். பாலாஜி ப்ரோவோட டீட்டெயிலும் கொடுக்குறேன், ரூமோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அவரோட நான் கான்வர்சேட் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து நம்மளுக்கு சன்செட் எக்ஸாக்டாக தெரியுமா? அது தவிர இந்த மவுண்டைன் வியூ சான்ஸே இல்லை. இட்லி ஹில்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல நின்று நம்ம எடுக்கிறோமோ அதான் வியூ பாயிண்ட்டு. எந்த இடத்துல நின்று நம்ம அதை கவர் பண்ணுறோமோ அது வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்குது இட்லி ஹில்ஸ். இட்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட் முன்னார். நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் உங்களுக்கு தெரியும், பாலாஜி ப்ரோ இங்கே இருக்கார். ஃபைனலாக இப்போ எல்லா இடமும் நம்மளுக்கு டோட்டலாக காமிச்சிட்டு இப்போ ஃபைனலாக இந்த லக்ஷ்மி எஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய டீ எஸ்டேட்டில் டீ கார்டன் இங்கே வந்து கம்ப்ளீட் பிளேசஸும் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். சுற்றி பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக ஊருக்கு கிளம்புறோம். லாஸ்ட் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இருக்குது. இந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த கார்டன் எம்ப்ளாயீஸோட வில்லேஜ் டூர் அது பார்த்துட்டு நேராக நம்ம மூணாருக்கு திருப்பி போகிறோம். இந்த டூரில் நம்ம ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி ப்ரோ தான். இவர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில். சூப்பராக ஜீப் ட்ரைவ் பண்ணி நம்மளை ஒரு எக்ஸலன்ட் சஃபாரி கூட்டிகிட்டு வந்தார். எப்படி ப்ரோ? நம்பவே முடியல ப்ரோ, நீங்கள் ஓட்டினதை பார்த்து பயந்து நிறைய இது நான் ரைடில் இப்போ போடுவேன். பார்த்துட்டு தான் மக்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எந்தெந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தா நல்லாயிருக்கும்? இப்போ நாங்கள் மூணார் வரேன், ஒரு புதுசாக மூணார் வரேன், எந்தெந்த மாதிரி பிளேஸ் பார்த்தா நல்லா இருக்கும்? வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்துட்டு இன்னைக்கு 9 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க வந்துட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 11 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம போய் யானை கோத்தை போய் யானை ஸ்பாட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம நைட் சமயம் வந்துருக்கு. இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக பாப்பா அழுவான்னு சொல்லிட்டு தான் நம்ம சீக்கிரம் ஒரு 6 மணிக்கு எங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணோம். வர மக்கள் வந்து நம்மளுக்கு எப்படி வருவாங்க? நீங்கள் சொல்கிற டைமிங் தான் அவங்க வருவாங்க. டைமிங் அதாவது 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 11 மணிக்கு ஸ்டார்ட் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா தென் நம்ம டே டைமில் எவ்வளோ பிளேசஸ் விசிட் பண்ணுறோமோ பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 7 o'clock 6 o'clock போயிட்டு ஆனக்குளம் போய் ரீச் ஆயிரும். ஓகே, அங்கே போயிட்டு ஆனக்குளத்தில் போயிட்டு எவ்வளோ நேரம் பார்க்குறோமோ பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற டைமிங்கு நீங்கள் கரெக்டாக ட்ராவலிங் டைம் வந்துட்டு ஒரு 2 hours. 2 hours கரெக்டாக நம்ம மூணார் டு ஆனக்குளம் இந்த வழியாக தான் நம்ம போவோம். நைட் வந்துட்டு இந்த ஒரு 8 o'clockலாம் எங்களுக்குள்ள நல்லா மிஸ்டாக இருக்குது. நல்ல சீசன் டைமில் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். நான் ஒரு வீடியோ போட்டுப்பேன் எங்களோட யூடியூப் சேனலில், ஒரு யானைக்குள்ள வீடியோ. ஓகே, அந்த நெக்ஸ்ட் லெவலில் தான் அந்த இதெல்லாம் எடுத்தது. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. நைட் சஃபாரினாலும் நீங்கள் கூப்பிட்டு போவீங்க அப்படி தானே? நைட் சவாரி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பண்ண மாட்டோம். அது அந்த ஆனக்குளத்துலேருந்து நம்ம எவ்வளோ ஏர்லியாக கிளம்புறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது நைட் சவாரி வர்றது. மக்களே, ஒரு முக்கியமான விஷயம், பிரதர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி இது இந்த பிளேஸ் இப்படி இதை பார்க்கலாம், இங்கெங்கே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சூப்பராக கைட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, அவர் சொல்கிற டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அவர் சொல்கிற டைமிங்கை ஃபாலோ பண்ணல. எனக்கு வந்து நான் குழந்தைய கையில் கூட்டிகிட்டு வந்திருந்ததுனால
சீக்கிரம் ஊருக்கு போகணுங்கிற ஒரு நெசசிட்டினால நான் ஃபாலோ பண்ணல. பட் நான் பிளேசஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் அவர் சொன்ன டைமிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம ஜீப்பில் எத்தனை பேர் பிரதர் ட்ராவல் பண்ணலாம் அட் ஸ்ட்ரெச்சில்? நம்ம ஜீப்ல வந்துட்டு கம்ஃபர்டபுளாக போகணும்னா 6 members. ஓகே. ஃபேமிலி வந்துட்டு அதாவது பின்னாடி ஒரு 4 பேர் உட்காரலாம், ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு 3 பேர், ஃப்ரண்ட்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலாம். 6 members உங்களை தவிர 6 members உட்காரலாம். 6 members உட்காரலாம் கம்ஃபர்டபுள். என்னென்ன மாதிரி சர்வீஸ் மூணாறு வரவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? தென் நம்ம வந்துட்டு ஒரு பேக்கேஜே எடுத்தோம்னா உடுமலைப்பேட்டை பிக்கப். ஓகே. உடுமலைப்பேட்டைங்கிறது வந்துட்டு தமிழ்நாடு. உடுமலைப்பேட்டைங்கிறது வந்து தமிழ்நாடு. ஓகே. ஏன்னா அது அங்கேருந்து மூணாருக்கு வந்து ட்ராவலிங் டைம் வந்து 3 hours. ஸோ அங்கேருந்து நம்ம காலையில் ஒரு 7 மணிக்கு சென்னையிலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின் வருது. ஓகே. 7 மணிக்கு உங்களை பிக்கப் பண்ணுறோம்னா அங்கே ஃப்ளைட் ப்ரெஸ் முடிச்சுட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடுமலைப்பேட்டையில் ஓகே. அங்கேருந்து நம்ம மூணாருக்கு வர்ற வழியில் ஆந்திர சைட் சீன் பிளேஸ்லாம் இருக்குது. ஓகே. அதெல்லாம் அது ஃபாரஸ்ட் இல்லையா, ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஒரு 3 hours ட்ராவல். நம்ம வர்ற வழியில் சைட் சீன் பிளேசஸ்லாம் இருக்குது. ஓகே. டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு வரதுக்கு இங்கே 4 o'clock ஆகிடும். ஓகே. தென் நம்ம அன்னைக்குள்ள டே முடிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி ஆனக்குளம் மூணாருக்குள்ள இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் போயிட்டு வந்துட்டு டே 3 வந்துட்டு என்னன்னா இதே மாதிரி தேனி டைரக்ஷன். தேனி டைரக்ஷன்னா தேக்கடி டைரக்ஷன். ஆமாம். இங்கே சைட்ஸ்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, அது தேனி தமிழ்நாட்டில் போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு ட்ரெயின் ஏற்றுனா ட்ரெயின் எத்தனை மணிக்கோ 5 மணி 6. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன்னா, இப்போ சென்னையிலேருந்து வராங்க, மார்னிங் நீங்கள் உடுமலைப்பேட்டையில் பிக் பண்ணுறீங்க, அன்றைக்கி 1 day நைட் ஸ்டே பண்ணுறாங்க மூணாறுலனா, அடுத்த டே செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் எல்லா இடமும் சுற்றி காமிச்சு தேனியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவீங்க. ஆமாம். கரெக்டாக? இப்போ கரெக்டாக எப்படின்னா வந்துட்டு நீங்கள் உடுமலைப்பேட்டை வந்துட்டு டைமிங் வந்துட்டு 7 o'clock ரீச் ஆனால் போதும். பஸ்ஸில் வரதெல்லாம் இருக்கலாம், இல்லாட்டி ட்ரெயினில் வர்றதா இருக்கலாம், அது உங்களுக்குள்ள சாய்ஸ். அது 2 days 1 night பேக்கேஜ் சிம்பிளாக சொல்லணும்னா சூப்பராக காமிச்சு கொண்டு போய் சேஃபாக இறக்கி விட்டுருவீங்க. சேஃபுக்கு நான் கேரண்டி மக்களே. ஏன்னா நான் போயிட்டு உங்களுக்கே தெரியும், நான் ஒவ்வொரு இடமும் சேஃபாக இருந்தால் மட்டும்தான் போவேன். அது ரொம்பவே நான் நல்லா ஃபீல் பண்ணேன் சேஃபாக. ஏன்னா சூப்பராக ட்ரைவ் பண்ணி சான்ஸே இல்லை அப்படி கொண்டு வந்து இறக்கி விட்டாப்புல. இப்போ நான் சொன்ன டைமிங்கே நான் அந்த ரூமில் கொண்டு போய் திருப்பி ட்ராப் பண்ணுறாரு. அதனால் ப்ரோ வந்து நம்பி வரலாம். இன்னொன்று ப்ரைஸிங், ப்ரோ கொடுக்குற ப்ரைஸிங் வந்து நீங்கள் சான்ஸே இல்லை. நீங்கள் வேறு ஜீப் சஃபாரிலாம் விசாரிச்சுட்டு தான் கால் பண்ணுவீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ப்ரோ கொடுக்குற ப்ரைஸிங்கை அடிச்சிக்க முடியாது. நீங்கள் ஒரு 5 members 6 members வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை ஜீப் சஃபாரி எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாலாஜி ப்ரோவை பற்றி நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. நானும் அதை வச்சு தான் புக் பண்ணேன். எக்ஸலண்ட்டான டிரைவிங், தென் அமேசிங் பிளேசஸ். இன்னொரு விஷயம், இது ப்ரமோஷனுக்காக எடுத்து போடல, நான் காசு கொடுக்குறேன்ல பிரதர் உங்களுக்கு. இல்லை பிரதர், அது ப்ரொமோஷனே வேணாம் பிரதர். நீங்கள் பண்ணுற சர்வீஸுக்கு எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை. அதனால சொன்னேன் உங்கள்ட்ட, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணுமே வேண்டாம் உங்களுக்கு சொல்லுங்க. ஆமா, அவ்வளவுதான் பிரதர். இல்ல வரவங்களுக்கு நீங்க சர்வீஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுவே போதும். வந்து ப்ரோட்ட கேளுங்க, அவரே சொல்லுவாரு. அவர் சொல்ற ட்ரிப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். சூப்பரான பிளேசஸை காமிச்சு உங்களுக்கு எக்ஸலண்டா ஒரு ட்ரிப்பை கம்ஃபர்டபுளா 2 days 1 night பேக்கேஜை புக் பண்ணி கொடுத்துருவாரு. எல்லாரும் மூணாறு வாங்க. நான் காமிச்ச போட்ட வீடியோஸ்லேயே எக்ஸலண்ட் பிளேஸ்னா அது மூணாறுன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் வாங்க. இதே மாதிரியான ஒரு எக்ஸலண்ட் உங்களுக்கு வியூ, சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு இவர் மூலமாக பெற்றுக்கலாம். ப்ரோவோட யூடியூப் சேனல் லிங்க்கு, அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒரு சூப்பர்வான ரைட் ஜீப் சஃபாரி நைட் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் பசங்களாக வரீங்க நைட் ட்ரிப் போகணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் பிரதர். 8281006809. ஓகே, என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட் பண்ணா போதும். அதாவது நீங்க என்ன டேட்ல வரீங்க, எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா போதும். ஓகே, உங்களுக்கு பேக்கேஜ் 1 hour 2 hours உங்களுக்கு ரெடி பண்ணி கிளியரா சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் மார்னிங் டைம்ல பிரதர் வந்து டிராவல்ல இருப்பாங்க, ரைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கால் பண்ணுங்க, இல்ல முடிஞ்சா டெக்ஸ்ட் பண்ணுங்க, தன்னால ரிப்ளை வந்துடும். சூப்பர்வான சர்வீஸ், யூஸ் பண்ணிக்கங்க மக்களே. ஃபாரின் எக்ஸ்போர்ட் மீல்ல டாடாவோட டீ இல்ல, டாடாவோட டீ எல்லாத்துக்கும் இங்க பேக்கிங் பண்ணுவாங்க. டீ இந்த மாதிரிலாம் பேக் பண்ணி வருதுல்ல. ஆமா, அதெல்லாம் பேக்கிங் பண்ணி மேல இருக்கிறது தான் ப்ரொடக்ஷன் யூனிட். ப்ரொடக்ஷன் மேல இருக்கு. ஓகே, அது டாடா க்ளோஸ் தான். ரெண்டுமே டாடா க்ளோஸ். கீழ இருக்கிறது வந்து அதோட பேக்கேஜிங் சென்டர் இல்ல. பேக்கேஜிங் சென்டர் இங்க இருந்தா எல்லாமே ஹோல்சேல் தான். கர்நாடகா என்ன ஏரியா, கர்நாடகால எல்லா ஊருக்கும் இங்கே தான் சப்ளை இல்ல ஃபுல்லா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கீழ ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கு தண்ணி வரலனால போக வேண்டாம். இப்படி ஒரு அருமையான சன்செட் வியூவோட நம்மளை கொண்டு போய் நம்ம ரூம்ல ட்ராப் பண்ணாரு பாலாஜி ப்ரோ. இப்போ ஃபைனலாக ப்ரைஸ் ஃபேக்டருக்கு வந்துருவோம். ரூம் ரெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் ஹோம் ஸ்டேல ஸ்டே பண்ணியிருந்தேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்.
ஒரு ஹெட்டுக்கு 500லேருந்து 750 வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி சைஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 பேர் போனீங்கன்னா ஒரு மாதிரியும் 8 பேர் போனீங்கன்னா ஒரு மாதிரியும் சார்ஜ் பண்ணிப்பாங்க. அது வந்து அந்த சீசனபிள் டைமிங்கை பொறுத்து வேரியேட் ஆகும். சிங்கிள் பர்சனாக போயிட்டு நான் 500 ரூபீக்கு ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரூம் ரெண்ட்டுங்கிறது அந்த ஹோம் ஸ்டேவோட ஏரியாங்கிறது பெருசு. நீங்கள் ஒரே ஆளாக இண்டிவிஜுவலாக அதை ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸை நீங்கள் ஃபேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் குரூப்பாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே தான் ஜீப்புக்கும். ஜீப் சஃபாரி பொறுத்த வரைக்கும் 6 to 8 மெம்பர்ஸ் வரையும் ஆக்குப்பை பண்ணிக்க முடியும். அந்த 6 to 8 மெம்பர்ஸுக்கு தான் ப்ரைஸ் வேரியேட் ஆகும். பெர் ஹெட்டுக்கு ஒரு 1000லேருந்து 1500க்குள்ளே வேரியேட் ஆகும். நீங்கள் எத்தனை பேர் உங்களோட டீம் சைஸோ அதை பொறுத்து வேரியேட் ஆகும். பெட்டர் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் போகக்கூடிய சீசனில் இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி அண்ட் ப்ரைஸிங்கை பற்றி கேட்டுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துட்றேன். இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் முன்னாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருக்கேன். அதை பிளேலிஸ்ட்டில் டிஃபைன் பண்ணுறேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், என்ஜாயபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.